ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னைக்கு வருது அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36க்கு சனி வந்து வாக்கியப்படி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம்ங்கிறது கண்டச்சனி, ஓகேங்களா. ஆனா சனிக்கு 7ஆம் இடம்ங்கிறது திக்பலம், ஓகேங்களா. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 5-6 கூடிய சனி, நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வராரு. இங்க பாருங்க, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 75% வந்து இந்த கண்டச்சனி வந்து சனி திக்பலமா இருந்த என்ன பலனோ அதுதான் வேலை செய்ய போகுது. ஆனா உங்களுடைய நடத்தையும் இதுக்கு ஒரு காரணமாகும். நல்ல விஷயங்கள் வேணுமா இல்ல வந்து சங்கடமான விஷயங்கள் வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உன் வாழ்க்கை உன் கையில்ங்கிறது எந்த ராசிக்கு பொருந்துமோ இல்லையோ கன்னி ராசிக்கு கட்டாயம் பொருந்தும். ஏன்னா கையை குறிக்கக்கூடிய சிம்பிள் வந்து அஸ்த நட்சத்திரத்துல இருக்கு. ஸோ உங்க கையை டெய்லி பாருங்க, எந்திரிச்சோன்னு கையை பாருங்க, அது ரொம்ப நல்லது. பொதுவாவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி திக்பலமா இருக்காரு. உங்க ராசியை பார்ப்பாரு. கடுமையாக உழைச்சிங்கன்னா முன்னேற்றம் வரும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. உங்க ராசியை பார்வையிடுறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி ஒரு அதிர்ஷ்ட சனியாத்தான் வேலை செய்ய போகுது. ஆனா என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, சுறுசுறுப்பா இருங்க, சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடம்ப நல்லா, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி நல்ல சுறுசுறுப்பாகி உங்க உடம்புல இருந்து அப்படியே வேர்வை தண்ணி. ஏன்னா சனியோடைய உலோகம் என்னன்னா இரும்பு. இரும்பு வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில இதாச்சுன்னா அது அதோடைய பவரை இழந்துரும்ல. இரும்புங்கிறது எவ்வளவு கடினமான உலோகம். ஆனா அது உப்பு தண்ணியில அதோடைய பவரை இழந்துருது இல்ல. அது மாதிரி நம்மளுடைய உடம்புல இருந்து எப்போ வேர்வை, அதாவது சந்திரன்னா உப்பு தண்ணி, ஓகேங்களா. எப்போ வேர்வை அதிகமா வெளியில வருதோ அப்போ அந்த சனி வேலை செய்யாது. அப்போ வேர்க்காமனா ஃபேன் போடாம உட்காந்தா கூட வேர்க்காது மேடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது செஞ்சு பாருங்க. அதுவும் சனியோட வேலையா இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணணும். நல்ல, அதாவது யோகாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் ஜிம்முக்கு போய் கடினமா எக்ஸர்சைஸ் பண்றது. இந்த மாரியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, சுறுசுறுப்பு வந்துரும். சனியுடைய வேலை அதோடைய பவரை இழந்துரும். அப்போ உங்களுக்கு வந்து தீமைகள் குறைஞ்சு நன்மைகள் அதிகமாகும். புரியுதுங்களா? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி நல்ல நன்மைகளை தான் கொடுக்க போறாரு. 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சகல விதமான சௌபாக்கியங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களோட லைஃப்ல இதுதான் எனக்கு பாக்கியம், இது கிடைச்சாலே பாக்கியவான் ஆயிருவேன்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களுக்கு நடக்குங்க. சனி 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. நல்ல காசு பணம், பேரு புகழ், இவ்வளோ நாளா கிடைக்காத ஒரு விஷயம், நல்ல பேரு புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. செல்வ செழிப்பான வாழ்க்கை, செல்வ பெருந்தகையா மாறுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களோட ராசியை பார்க்கறதுனால சோம்பேறித்தனம், அலட்சியம், எடுத்தெறிஞ்சு பேசுறது, வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் இதெல்லாமே கொடுப்பாரு. சனி எப்பவுமே ஒரு விஷயத்த குடுத்து பார்ப்பாரு. இவன் நல்லவனா கெட்டவனான்னு சோதிப்பாரு. ஆனா நீங்க நல்லவனாவே இருந்துட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். அலட்சியப்படுத்திட்டு இந்த அலட்சியப்படுத்துறது, மண்டகர்வம் இது எல்லாத்தையும் சனி கொடுப்பாரு. இதுக்கெல்லாம் செவிசாய்க்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப அமைதியா காசு பணம் வருது, பேர் புகழ் வருதுன்னா ரொம்ப அமைதியா போகுங்க. அதே மாதிரி ஆக்ரோஷத்தை தவிர்த்துருங்க. பேசக்கூடிய விஷயங்களை நிதானத்தை இழக்காம பேசணும். பொதுவா கன்னி ராசிக்காரங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இந்த சனி வந்து அந்த அந்த இன்டெலிஜென்ட், அதாவது அந்த புத்தி கூர்மை, நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அந்த சமயோஜித திறமை வந்து கன்னி ராசிக்கு இயற்கையாவே அதிகமா இருக்கும். இந்த சனியுடைய பார்வை மந்தத்தை ஏற்படுத்தும். நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க செயல்படாம அப்படியே மந்தமா ஆயிருவாங்க. இவனா நீ, இவளா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இதை நீங்களே தேடுற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கெல்லாம் இதாகாம ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னா அதாவது மைண்ட் ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி. ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையாவது ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருங்க. தூக்கத்தை வந்து கம்மி பண்ணுங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி அதிக தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தூக்கத்தை குறைச்சுக்கங்க. ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறீங்களா? ஓகே. 6 to 8 ஹவர்ஸ் போதுமானது. இதுக்கு மேல போகாதீங்க.
உடல் வந்து சோம்பேறித்தனத்தையும், டயர்டையும் குடுத்துரும். அதாவது வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்த சனி பாக்குது. உடல் சோர்வு, மனச்சோர்வெல்லாம் குடுக்கும். அந்த உடல் சோர்வுல இருந்து எப்படி வெளில வர்றது? மனச்சோர்வுல இருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதையும் நான் சொல்ல மாட்டேன். கன்னி ராசிக்காரங்களுக்கு சோம்பேறித்தனத்த தான் அதிகமா குடுக்கும். அதே மாரி ஆண்களா இருந்தா, எல்லா விஷயத்தையும் வந்து ஏற்படுத்தி குடுப்பாரு. நீங்க சும்மா இருந்தா வா மச்சான்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது? செவிசாய்க்க கூடாது. அதுக்கெல்லாமே போகாதீங்க. காசு பணம் வேணுமா? இல்ல ஜாலியா இருக்கணுமா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். 7ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி, திக்பலமா இருந்து சுகஸ்தானத்த பார்க்குறாரு. சுகங்களுக்கு மனசு அடிமையாகும். என்ன சுகம்? ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனா, அதுல ஒரு சுகமா இருக்கும். அது மாரி கெட்ட வழியில சில விஷயங்கள குடுப்பாரு. அதுக்கெல்லாம் நீங்க வந்து மாறுனீங்க அப்படின்னா, காசு, பணம், தொழிலுடைய வளர்ச்சி, டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் மறந்துற வேண்டியதுதான். உங்களுடைய கெரியர் குரோத்துக்கு 0 அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க. அந்த சுகம்லாம் என்ன சுகங்க? நான் வந்து குரோத் ஆகணும். என்னுடைய கெரியர்ல நான் நல்லா குரோத் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சுறுசுறுப்பா இருக்கணும். அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் தவிர்த்தரணும். சரிங்களா? சனி ஃபர்ஸ்ட்டு என்ன செய்வாரு? உங்களைய கெட்ட வழியில கூப்புறதுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா, வலைய விரிப்பாங்க. அதுல போய் நம்ம விழுந்துறக்கூடாது. இந்த சதுரங்க வேட்டை படம் மாரி தான். ஒருத்தனுடைய ஆசைய தூண்டுனா தான் அவன ஏமாத்த முடியுங்கிறதுக்காக, உங்கள ஏமாத்துறதுக்கு அத்தன வழியும் செய்வாரு சனி. உஷாரா இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. நீங்க சனிய டீஆக்டிவேட் பண்ணணும்னா, உங்களுடைய ராசி அதிபதி யாரு? புதன். அவரத்தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். புதன்னா என்ன? சுறுசுறுப்பா இருப்பாரு. புத்திசாலித்தனமா இருப்பாரு. சரிங்களா? ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவாரு? எல்லா சூழ்நிலைகளையும் சாதுரியமாக கையாளுவாரு. ஸோ, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்லி, "இல்ல எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குன்னு" அலுங்காம நைஸா வந்துட்டு, உங்களோட டெவலப்மென்ட்க்கு என்ன வழியோ அத செய்யுங்க. ஓகேங்களா? சனி வந்து 9ஆம் இடத்த பாக்குது. உங்க ஃப்ரெண்டுக்காக போனீங்க அப்படின்னா, ஒரு தப்பான சூழ்நிலை, ஒரு சில விஷயங்களுக்காக ஃப்ரெண்டுக்காக இந்த சூழ்நிலையில மறந்துருங்க. ஏன்னா சனி வந்து புதனும், சனியும் சேர்றது அவ்வளோ நல்லது இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேவையில்லாத வதந்திகள குடுக்கும். அதே மாரி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக உயிர விடுறேங்கிறதுல இந்த டைம்ல கூடவே கூடாது. நட்பு தான் முக்கியம் அப்படின்னா, அனுபவிக்கிச்சா ஆகணும். அதனால இந்த ஃப்ரெண்டுக்காக ஜாமீன் போடுறது, ஃப்ரெண்டுக்காக போய் சப்போர்ட் பண்றதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்க பேர கெடுத்துரும். உங்களோட வாழ்க்கை சரிவ ஏற்படுத்திரும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாதீங்க. பிராக்டிகலா யோசிச்சு பண்ணுங்க. ஒருத்தங்களுக்கு குரோத் ஆகணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உடல் ரீதியா, உங்களுடைய மன ரீதியா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உடல் உழைப்ப குடுங்க. "ஏய் இத பண்ணு, இங்க லோன வாங்கு" அப்படின்னு. அங்க லோன வாங்கி இத செஞ்சா இத பண்ணு அப்படிங்கிறத மட்டும் தான் செய்யணும். ஐடியாஸ் குடுங்க. அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா மத்த ரீதியா எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுவும் என் ஃப்ரெண்ட் போய் லவ் பண்ணிட்டான். இந்த பொண்ண நான் சேர்த்து வைக்க என் கடமைன்னீங்கன்னா, நீங்க தான் இதுல கிட்னாப் கேஸ்ல உங்கள உள்ளுக்குள்ள புடிச்சு போட்டுருவாங்க. எந்த விஷயத்துக்கு உதவி பண்ணணுமோ, எந்த விஷயத்துக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன்னா சனி தொழில் காரகன். ஸோ அவங்களுடைய தொழிலு, உத்தியோகத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு ஆசீர்வாதமா கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்புக்குலாம் சனி வந்து அதாவது தப்பா தான் செய்வாரு. அதனால இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா, போய் கம்மி எண்ண வேண்டியதுதான். அந்த மாரி சூழ்நிலைகள உருவாக்கி குடுத்துருவாரு. கண்டசனி 6 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல இருக்காரு. தண்டனை பெற்றுக் குடுத்துருவாரு. ஸோ அதனால கவனமாக இருந்துக்கங்க. உங்களுடைய கெரியர்ல நல்ல குரோத் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பாக்கியஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால தொழில் ரீதியா நெறைய நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்கு. உத்தியோக ரீதியா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது, உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியது, இந்த மாரி அமைப்பெல்லாம் சனி குடுப்பாரு. அதே நேரத்துல உங்க ராசிய பார்க்கறனால, ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் அஜித் குமார் சொல்றாருல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது. அது மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டு, நிதானமா இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோட இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருவீங்கங்க. அதே மாரி சனி 4ஆம் இடத்த பார்க்குறாரு. வீடு கட்டுறது, யோகம் அப்படிங்கிறது உண்டு. வீடு கட்டுறது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 7ஆம் இடத்திலிருந்து பார்க்குறாருங்க. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த டைம்ல நீங்க வீடு கட்டல அப்படின்னா, முடியாது. ஸோ அதுக்கு காசு சம்பாரிக்கிறது, அதுக்கு லோன் போடுறது. ஏன்னா 6 கூடையவரு. அதுல லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறது, ஒரு லோன் போட்டு சொத்து வாங்குறது, ஒரு சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. அதே மாரி வந்து தாயாருக்கு மருத்துவ செலவு, தாயாருக்கு மருத்துவ கண்டமே இருக்கு. அவங்களுடைய
தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. அதுவும் கூடுமான மட்டத்தில் இரவு நேரத்துல பயணம் பண்றத தவிர்க்கிறது நல்லது. ஆனா பிசினஸ் ரீதியா நீங்க போணும் அப்படிங்கிறனால அத தவிர்க்க முடியாதனால, நீங்க நல்ல ஆக்டிங் டிரைவர போட்டுட்டு போறது நல்லது. இல்லன்னா, கார்ல போறத தவிர்த்துட்டு, ஃப்ளைட்டோ அல்லது வந்து பஸ்ஸோ, ட்ரெயினோ இந்த மாரி விஷயங்கள்ல போயிருங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. அதே மாரி 5 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. சில பேருக்கு லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். திருமணமே கைகூடல அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்து சனி வந்து திருமண யோகத்த குடுத்துரும். 5ஆம் இடத்துல இருக்கிற 5 கூடிய சனி தான் 7ஆம் இடத்துல இருக்கனால, மனதுக்கு பிடித்த நபர்களை திருமணம் பண்ணுவீங்க. லவ் மேரேஜ் ஆகுறது, அதே மாரி பெற்றோர்களால ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. சில பேருக்கு 2வது திருமணம். ஏன்னா பாக்கிய ஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால 2வது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. திருமணத்துல இருந்த தடை, தாமதங்கள்லாம் நீங்கி, திருமணம் சார்ந்த ஒரு நல்லா இருக்கு. அதே மாரி உங்களுக்கு கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே சொன்னது தான் சனி உறவுகளுக்கு இடையே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துவாரு. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறது அவசியமான ஒண்ணு. அதே மாரி பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டயும் அ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப அட்ஜஸ்டபிளா போல அப்டின்னா பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த 7ஆம் இடத்து சனி வந்து சம்டைம் வந்து உறவுகளிடையே மனக்கசப்ப, துரோகத்த உண்டு பண்ணிரும். அதனால எல்லா விஷயங்களையுமே நிறுத்தி நிதானமா கையாளணும். ஒருவருக்கொருவர் ரொம்ப அ உண்மையான உறவுகளா இருக்க பழகிக்கங்க. அதாவது பொய் பேசுறது, அதே மாரி வந்து தேவையில்லாத விஷயங்கள மறைக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த உறவு ஸ்ட்ராங்கா ஏற்படுத்தும். சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயத்த குடுப்பாரு. ஒண்ணு மனக்கசப்பு, இன்னொன்னு அவரு வந்து ஜவ்வு மாரி இழுப்பாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த டைம்ல கல்யாணம் பண்றீங்கன்னா, வாழ்க்கையில பிரியவே மாட்டாங்க. சனி வந்து அப்படியே ஜவ்வு மாரி இழுக்கிறது. அதனால உறவுகளுக்கு இடையே வந்து பிரிவினைங்கிறது அவ்வளோ சீக்கிரத்துல வராது. ஆனா மனக்கசப்ப குடுத்துருவாரு. அதனால அந்த மாரி விஷயங்கள நிதானமா கையாளுங்க. ஆனா இந்த சனி வந்து உங்களுக்கு திக்பால சனி வந்து நல்லபடியா வேலை செய்வாரு. பெரிய லெவல்ல பாதிப்புகள் இருக்காது. சோம்பேறித்தனத்த விட்டுருங்க. நல்ல பிரெயின ஷார்ப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன எக்சர்சைஸ் எல்லாம் பண்ண முடியுமோ, என்னென்ன ஆக்டிவ்லாம் பண்ண முடியுமோ, புக் படிக்கிறது, எந்த விஷயத்த நீங்க செய்றீங்களோ, அத குரோத் பண்றதுக்கு, அத தேடி தேடி படிக்கிறது, அத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. காசு, பணம் மலை மாரி கொட்ட ஆரம்பிச்சுரும். அதனால கவலையே படாதீங்க. மேக்ஸிமம் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்டின்னா, ஆஞ்சநேய வழிபாடு தான் சிறந்தது. ஏன்னா 7ஆம் இடத்து சனி திக்பல சனியா இருக்கிறப்போ, அவருடைய தீமைகள் குறைஞ்சு, நன்மைகள் அதிகரிக்கணும் அப்டின்னா, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழம சனிக்கிழம, புதன்கிழம புதன்கிழம பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் குடுக்குறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா, உங்களுக்கு இப்ப புணர்ப்பு வளர்பிறையில பொறந்தாலும் சரி, தேய்பிறையில பொறந்தாலும் சரி, புணர்ப்பு தோஷமா உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தயவுசெய்து மாசத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது உங்க கூட வேலை பார்க்கிறவங்களாகவோ, ரிலேஷனாவோ இருக்கக்கூடாது. தெரியாத, அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு வாங்கி குடுக்கறதுக்கு பேரு தான் அன்னதானம். அதனால ஒருத்தருக்கு உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்க சாப்பாடு வாங்கி குடுக்குறது நல்லது. அத மட்டும் செஞ்சுட்டு வாங்க பரிகாரமா. அடுத்தது ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. இத தாண்டி பெரிய பரிகாரம் வேண்டாம். நான் சொன்ன மாரி ஒர்க் அவுட் பண்றது, நல்லா வந்து புதன ஆக்டிவேட்டடா வச்சுக்கிறது. புதன்னா என்னன்னா புத்திசாலி. ஸோ உங்களுடைய புத்தி கூர்மை, அதாவது உங்களுடைய நாலேட்ஜ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் டெவலப் பண்ணா தான் சிறந்த லெவல்ல நீங்க முன்னேற முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.